ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏஆர்டிஎன்பிசி அகாடமி யூடியூப் சேனல். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்ட் 1 வீடியோவில் ஆல்ரெடி பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கான பார்ட் 1 வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஸோ பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க பார்ட் வீடியோக்குள்ள போவோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வெர்சஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்ன சொல்கிறாங்க, நம்ம பிரிட்டிஷில் என்ன சொல்லுவாங்க, அவங்க வந்து அமெரிக்கனில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி, டியூனிஎஸ்ஆர்பி, எஸ்ஐபிசிசியில் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ எஸ்ஐயும் பிசிலையும் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் இங்கிலீஷில் வரும். ஸோ அதில் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் கம்பல்சரி ஒரு கொஸ்டினாவது வந்திருக்கும். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் இதில் ஆட் ஆயிருக்கும். ஸோ பார்ப்போங்க. ஸோ நம்ம வந்து ஹாலிடே, பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் ஹாலிடே அப்படி சொன்னாங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் வெக்கேஷன் சொல்லுவாங்க. ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் போஸ்ட் அப்படின்னாங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் மெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாகவே பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாகவே அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ நாம வச்சுக்கோங்க. ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இண்டிகேட்டர் அப்படின்னாங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் டர்ன் சிக்னல்னுவாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் கிச்சன் பேப்பர் அப்படின்னாங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் பேப்பர் கட் அப்படின்னுவாங்க. இங்கே லெட்டர் பாக்ஸ் அப்படின்னாங்கன்னா அங்கே மெயில் பாக்ஸ்னுவாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கொடுத்துட்டு அமெரிக்கன் இங்கிலீஷ் கேட்பாங்க, இல்லை அமெரிக்கன் இங்கிலீஷ் கொடுத்துட்டு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கேட்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது பிரிட்டிஷா, இது அமெரிக்கா, இது பிரிட்டிஷ் இங்கிலீஷா, இதில் இது அமெரிக்கன் இங்கிலீஷ்லாம் சொல்லி கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த வார்த்தை கொடுத்தாங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் வார்த்தை என்ன படிச்சிங்களோ அதை போட்டுருங்க. ஸோ அது பிரிட்டிஷ் இங்கிலீஷாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்கன் இங்கிலீஷாக இருக்கும். ஸோ இந்த இப்போ போஸ்ட்னு வருதுன்னா அது கம்பல்சரி ஆப்ஷன் மெயில் தான் போடணும் நீங்கள். இல்லை மெயில்னு கொடுத்தாங்கன்னா கம்பல்சரி ஆன்சர் வந்து போஸ்ட்னு தான் பண்ணணும். அது பிரிட்டிஷாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்கனாக இருக்கட்டும். ஸோ எது கொடுத்தாலும் இது கொடுத்தாங்கன்னா இது வரும். இப்போ சினோனிம்ஸ் சம்டைம்ஸ் போகிறீங்களா, அந்த மாதிரி தான். இந்த வேர்டு வந்து அதுக்கு ஆப்போசிட் வேர்ட்ஸ் இதுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்னா இங்கே வந்து என்ன சொல்லுவாங்க, எலவேட்டர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நம்ம லிவிங் ரூம், ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் லிவிங் ரூம்ன்றாங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் சிட்டிங் ரூம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே லக்கேஜ் அப்படின்னாங்கன்னா அங்கே பேக்கேஜ் அப்படின்வாங்க. இங்கே மெய்ஸ் அப்படின்னா அவங்க கார்ன் சோளம் அப்படி சொல்லுவாங்க. இங்கே மேனேஜர்னா அங்கே டைரக்டர்னு சொல்லுவாங்க. இங்கே மேட்ச் அப்படின்னா அங்கே கேம் அப்படி சொல்லுவாங்க. இங்கே நோட்டீஸ் போர்டு அப்படின்னாங்கன்னா அங்கே புல்லட்டின் போர்டு. ஸோ நம்ம நோட்டீஸ் போர்டுன்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க புல்லட்டின் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நர்சிங் ஹோம் அப்படின்னாங்கன்னா அங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படி சொல்லுவாங்க. இங்கே ப்ரெசென்டர் அப்படின்னா அங்கே அனௌன்சர். இங்கே கியூ அப்படின்னா அங்கே லைன் அப்படி சொல்லுவாங்க. இங்கே ரயில்வே அப்படின்னும் போது அங்கே ரயில் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ரெசியூமே அப்படின்னாங்கன்னா அங்கே கரிக்குலம் விட்டே. ஸோ ரெசியூமே அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க கரிக்குலம் விட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ரப்பர் அப்படின்னா அங்கே எரேசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ரப்பர் பேண்ட் அப்படின்னாங்கன்னா அங்கே எலாஸ்டிக் பேண்ட். ஸோ இங்கே ஸ்டேட் ஸ்கூல் அப்படின்னாங்கன்னா அங்கே பப்ளிக் ஸ்கூல். ஸ்டூபிட், டம்பு. ஸ்வீட்னா கேண்டி. ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் தான் தெரியும் உங்களுக்கு. டேப், ஃபாசட், டாக்ஸி, கேப், டெர்மினஸ், டிபோட் ஆர் பஸ் ஸ்டாப் அப்படி சொல்லுவாங்க. டெர்மினஸ் அப்படின்னா டிபோட் அல்லது பஸ் ஸ்டாப் அப்படி சொல்லுவாங்க. இங்கே டின் அப்படின்னா அங்கே கேன் அப்படி சொல்லுவாங்க. இங்கே டாய்லெட் அப்படின்னு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் சொல்கிறோம் அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே டோஃபி அப்படின்னா அங்கே கேண்டி. ஸோ நம்ம டோஃபின்னு சொன்னாங்கன்னா அவங்க கேண்டின்னு சொல்லுவாங்க. நம்ம டோனி அப்படின்னாங்கன்னா அவங்க டன் அப்படின்வாங்க. நம்ம வந்து டன்னே அப்படின்னாங்கன்னா அவங்க டன் அப்படி சொல்லுவாங்க. நம்ம வந்து ட்ரௌசர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, ஸோ பார்ட் வீடியோவில் ரிமைனிங் இருக்கக்கூடிய 30 பார்த்துருக்கோம். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியதை பார்ட் 3 பார்ட் 4 பார்ப்போம். ஸோ இல்லைன்னா அப்படின்னா டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ பார்க்க மாட்டேங்க யாரும். ஸோ ஓகே, ஸோ ஒரு ஃபாஸ்ட் டிவிஷன் பார்த்துருவாங்க. ஸோ ஹாலிடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் அப்படின்னு அர்த்தம். போஸ்ட் அப்படின்னா மெயில். இண்டிகேட்டர் அப்படின்னா டர்ன் சிக்னல் அப்படின்னு அர்த்தம். கிச்சன் பேப்பர் அப்படின்னா பேப்பர் கட். லெட்டர் பாக்ஸ் அப்படின்னா மெயில் பாக்ஸ். லிஃப்ட்னா எலிவேட்டர். லிவிங் ரூம்னா சிட்டிங் ரூம் அப்படின்னு அர்த்தம். லக்கேஜ், பேக்கேஜ், மெய்ஸ், கான். மேனேஜர் அப்படின்னா டைரக்டர் அப்படி சொல்லுவாங்க. மேட்ச்னா கேம். நோட்டீஸ் போர்டு அப்படின்னா புல்லட்டின் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நர்சிங் ஹோம் அப்படின்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். ப்ரெசென்டர்னா அனௌன்சர் அப்படின்னு அர்த்தம். கியூ அப்படின்னா லைன் அப்படின்னு அர்த்தம். ரயில்வே மீன்ஸ் ரயில் ரோடு அப்படின்னு அர்த்தம். ரெசியூமே அப்படின்னா கரிக்குலம் விட்டே, சிவின்னு சொல்லுவாங்க நமக்கு. ஸோ கரிக்குலம் விட்டேன்னு சொல்லுவாங்க. ரப்பர் அப்படின்னா எரேசர் அப்படின்னு அர்த்தம். ரப்பர் பேண்ட் அப்படின்னா எலாஸ்டிக் பேண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸ்டேட் ஸ்கூல் மீன்ஸ் பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கே ஸ்டேட் ஸ்கூல் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஸ்டேட் ஸ்கூல்ன்றோன்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் பப்ளிக் ஸ்கூல் அப்படி சொல்லுவாங்க. ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஸ்டூபிட்னு சொன்னாங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் டம்ப் அப்படின்னுவாங்க. ஸோ இங்கே ஸ்வீட் அப்படின்னா அங்கே கேண்டி அப்படின்னு அர்த்தம். இங்கே டேப் அப்படின்னா அங்கே ஃபாசட் அப்படின்னு அர்த்தம். இங்கே டாக்ஸி மீன்ஸ் அங்கே கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே டெர்மினஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே பஸ் டிபோட் அல்லது பஸ் ஸ்டாப் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இங்கே டெர்மினஸ் மீன்ஸ் அமெரிக்கன் இங்கிலீஷில் டிபோட் அல்லது பஸ் ஸ்டாப் அப்படி சொல்லுவாங்க. இங்கே டின் அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே டாய்லெட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் டோஃபி அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் கேண்டி அப்படின்னு அர்த்தம். இங்கே டோனி அப்படின்னா அங்கே டன் அப்படின்னு அர்த்தம். இங்கே ட்ரௌசர்ஸ் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ட்ரௌசர்ஸ்னு சொன்னாங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ ஓகே கைஸ், இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் இது பார்ட் 2 வீடியோ தான். ஸோ இன்னும் பார்ட் 3, பார்ட் 4 இருக்குது. மொத்தம் 121 பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பார்ட் 3, பார்ட் 4 பார்ப்போம். ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட் இருக்கும், அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எஸ்ஆர்பி, எஸ்ஐபிசி போன்ற எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க. நம்ம யூடியூப் சேனலில் அதுக்கான செப்பரேட் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை பார்த்து ஃபைன் வருங்க. தேங்க்யூ கைஸ். ஸோ பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க பிடிஎஃப்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீ பிடிஎஃப் தான். ஸோ எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. தேங்க்யூ கைஸ்.